ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பாட் சாம்பார் ரெசிபி, இட்லி சாம்பார் ரெசிபி வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரே குக்கரில் எல்லாமே சேர்த்து பண்ண போகிறோம். அதில் குக்கரில் வந்துட்டு நான் பூசணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட் எல்லாமே போட்டிருக்கேன். பீன்ஸ் போட்டிருக்கேன். வேறு எதுவும் போடல. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, சிறுபருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 100 சிறுபருப்பு, ஒரு 50 துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் கழுவி தண்ணி வந்து அளவு எடுத்துக்கோங்க. முக்கால் பதம் தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சக்தி சாம்பார் பொடி தான் போட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு குக்கரில் கரெக்டாக 4 விசில் விட்டு இறக்கணும். 4 விசில் விட்டு இறக்குங்க. காய்கறி உங்களுக்கு முருங்கைக்காய் போடணுன்னா போட்டுக்கலாம். என்ன காய்கறினாலும் நீங்கள் ஆட் பண்ணால் இனிமேல் ஆட் பண்ணிக்கலாம். தடியங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். பூசணிக்காய் எப்போதுமே இட்லி சாம்பாருக்கு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். 4 விசில் விட்டுருக்கேன். 4 விசில் விட்டு இறக்கி நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம கடலெண்ணெய் இல்லை கோல்டு வினர் என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் மேலே அப்படி வருது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடலை மாவுலாம் நான் எந்த கடலை மாவும் கலக்கலை. நான் வந்து டேரெக்டாகவே நம்ம பூசணிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கோம்ல, 4 விசில் விடும்போது நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா தாளித்து குழம்புல கொட்டிடுங்க. கொட்டிட்டு நம்ம ஒரு மூடி வச்சு, அதாவது ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி மூடி வச்சு நம்ம நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போடாமல் கருவேப்பிலை இதில் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு பக்குவமாக வந்திருக்கு. இது மொத்தத்துலேயே 15 மினிட்ஸில் எனக்கு முடிஞ்சிருச்சு. காலையில் அவசரமாக இது ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுன்னா நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.